உங்களை ஏபி நெகட்டிவ் பிளட்டு கேட்க சொன்னேனே, நீங்கள் பிளட் பேங்க்கில் கேட்டிங்களா? பிளட் பேங்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நேர்லையும் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப ரேர் பிளட் குரூப்புன்றதுனால இங்கே மட்டும் இல்லை, எங்கேயுமே இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இது லாக்டவுன் பீரியடுன்றதுனால இது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சிஸ்டர், லாஸ்ட் டைமே டாக்டர் பிருந்தா இதே மாதிரியான ஒரு எமர்ஜென்சி கேஸை ரொம்ப நேக்காக ஹேண்டில் பண்ணாங்க. அது எப்படின்னா, அந்த பேஷண்ட்க்கு ரொம்ப கிரிட்டிக்கலான, சொல்லப்போனால் உயிர் போகிற கண்டிஷன். இந்த பிளட் எங்கேயுமே கிடைக்கல. ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டோனரை அரேஞ்ச் பண்ணி எப்படியோ அந்த பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றிட்டாங்க. அதனால் இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பிருந்தா மேலே எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. ஸோ இந்த எமர்ஜென்சி கேஸ்லையும் நம்ம டாக்டர் பிருந்தாவை அப்ரோச் பண்ணால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். உடனே போய் டாக்டரை பார்க்கலாம், வா. டாக்டர் 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 ஏன் இவ்வளோ சவுண்டாக பேசுகிறீங்க? பேஷண்ட்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆகும்ல. சொல்லுங்கள், என்ன விஷயம்? ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? டாக்டர், ஒரு ஆக்சிடெண்ட் கேஸ். 2 பெரியவங்க. அந்த அம்மாவுக்கு அவ்வளவா பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் அந்த பெரியவருக்கு ஹெவி பிளட் லாஸ் ஆகிருக்கு. ஏபி நெகட்டிவ் பிளட்டு உடனே தேவைப்படுது. ஆனால் நாங்கள் எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்துட்டோம். எங்கேயுமே ஏபி நெகட்டிவ் பிளட்டு அவைலபிளாக இல்லை. அந்த பிளட் இருந்தால் தான் அவரோட உயிரை காப்பாற்ற முடியும். இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல டாக்டர். ஓகே, என்ன பிளட் குரூப் சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்களேன். ஏபி நெகட்டிவ் டாக்டர். ஏபி நெகட்டிவா? தேங்க் காட். ஜஸ்ட் அ மினிட். ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஹலோ, இங்கே பக்கத்தில் தான்மா, ஷாப்பிங் வந்திருக்கேன். கொஞ்சம் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்க. இங்கே ஒரு பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சியாக ஏபி நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. உங்களுக்கும் ஏபி நெகட்டிவ் தானே? ஸோ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அப்படியா? 10 மினிட்ஸில் நான் ஹாஸ்பிட்டலில் இருப்பேன். ஓகே ஓகே டியர், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடணும். ஓகேம்மா, பாய். சிஸ்டர், நீங்கள் போய் ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் சீக்கிரமாக பண்ணுங்கள். இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் பிளட் கொடுக்க டோனர் வந்துடுவாங்க. டாக்டர், எங்கே பிளட்டு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரே ஒரு ஃபோன் பண்ணீங்க, உடனே டோனரையும் ரெடி பண்ணீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இங்கே பிளட்டு கொடுக்க வர டோனர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிளட் கொடுக்க வர்றது வேறு யாரும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் தான். ஓகே டாக்டர், இப்போவே ஆப்ரேஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் பண்ணுறோம். டேய் சக்தி, எனக்கு இந்த வழக்கமான கதைகள் பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சுடா. அதுவும் இல்லாமல் மக்கள் நம்மக்கிட்ட வித்தியாசமாக ஏதாச்சும் எதிர்பார்க்குறாங்க. அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இந்த பிளைண்டு பீப்புள் இருக்காங்களே, அவங்களோட காதல் கதையை மையமாக வச்சு ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது இந்த பிளைண்டு பீப்புள் அவங்களுக்கு காதல் எப்படி ஏற்படுது அப்படின்ற விஷயத்த உணர்வுபூர்வமாக நம்ம கட்ட போகிறோம்டா. ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, நல்ல கதையை எடுத்துகிட்டு வா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாரு. அதனால் உனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாச்சும் கேட்டு ஒரு நல்ல கதையை எடுத்துகிட்டு வாடா, நம்ம பண்ணலாம். டைரக்டர் சார், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கதை வேணும்னா என் ஃப்ரெண்டை தான் சார் போய் பார்க்கணும். ஏன்னா என் ஃப்ரெண்டோட லைஃப்பில் நிஜமாகவே நடந்த ஒரு இன்சிடென்ட் சார். அது இப்போ நடந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது சார். ஏன்னா நான் அவன் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு பாதி விஷயந்தான் தெரியும், மீதி பாதி அவனை கேட்டால் தான் சார் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், நீங்கள் இந்த கதையை எடுத்து மட்டும் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் ஹிட்டு கொடுக்கும் சார், வேறு லெவலில் ஹிட்டு கொடுக்கும். பரவாயில்ல சக்தி, உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லு. கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நம்ம தொடர்ந்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டையும் போய் நேரில் பார்த்து பேசலாம். சரி, உன்னுடைய ஃப்ரெண்டோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அதை விழா வழியாக அதை சொல்லிட்டு சொல்கிறேன் சார். 12/12/2012 அன்றைக்கி தான் முதல்ல அந்த பொண்ணை பஸ்ஸில் வச்சு என் ஃப்ரெண்டு பார்த்தான். அப்போது ஹலோ, மச்சி, போன வேலை சக்ஸஸ்ஸு.
பஸ் ஏறிட்டு இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன். நீ தாம்பரத்தில் வெயிட் பண்ணு. எல்லாம் டீட்டு வாங்கியாச்சா? டீட்டு வாங்குறதா டீட்டு வாங்கிக்கோ. படியில் யாரும் தொங்காதா. உள்ளே ஏறிவா, மேலே ஏறிவா. ஏமா என்னம்மா இது இவ்வளோ பெரிய மூட்டையை வச்சுன்னு நம்ம ஆள்னிக்கு வேடம்ல நம்ம மூட்டை வச்சுருக்கிறேன். உள்ளே யாருக்குன்னா குடும்பம் இல்லை தூக்கி எங்கன்னா போடுமா முடியா? லேட் ஆகிடுச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. பஸ்ஸு வர ரொம்ப கூட்டமாக இருக்கு. இந்த கண்டக்டர் வர ஆனவனும் கத்திக்கிட்டே இருக்காரு. பேகை கையில் வச்சுக்கிட்டு கம்பி கூட பிடிக்க முடியலையே. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த பேக்கை கொஞ்சம் வச்சுருக்கீங்களா? கொடுங்க, வச்சுருக்கேன். தேங்க்யூ சார். அன்றைக்கி தான் அந்த பொண்ணை முதல்ல சந்தித்தேன். வாணிமால் நினைக்கும் எஸ்ஐடி இந்த வெளியே வந்துரு. எஸ்ஐடிலாம் இந்த வெளியே வந்துரு. எஸ்ஐடி இறங்கச்சா போலாம். ரே என்னம்மா இது 100 ரூபா நோட்டாக கொடுக்குறேன். காலங்காத்தால சில்லறை கொடுமா. எல்லாம் 100 ரூபா நோட்டாக கொடுத்துட்டு சில்லறை கேட்டால் நான் எங்கன்னா போய் பிச்சை எடுத்துருந்தோம் சில்லறைக்கு. ஏங்க இங்கே ரெட் கலர் சுடிதார் போட்டு ஒரு காலேஜ் பொண்ணு இருந்துச்சு, பார்த்தீங்களா? நம்ம எந்த பொண்ணு எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு தான் என் வேலை. நான் கண்டிப்பாக தான் பார்க்குறேன். தொழிலை மாத்திர போகுது சரி பாப்பா. சும்மா காலங்காத்தால வந்து பேஜார் பண்ணி அடுத்தவங்க பொருளை திறந்து பார்க்கறது அநாகரிகம். சரி, அந்த பொண்ணு எதனா பேக்கில் முக்கியமான திங்ஸ் என்ன வச்சுருக்க போகுது. ஒரு வேளை இதில் அட்ரஸ் இருந்தால் அந்த பொண்ணுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். ஐயோ, சர்டிஃபிகேட்ஸு, டிசபிலிட்டி ஐடி கார்டு, ஹாஸ்டல் அட்ரஸ், குயின்மேரி காலேஜ். மச்சான், நீ பாட்டு தாம்பரம் வரேன்ட்ட. நான் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. என்ன கையில் 2 பேகு? யார் அது? இது ஒரு பொண்ணோட பேக்குடா. இறங்கும் போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் என்கிட்ட கொடுத்துச்சு. ஞாபகம் இல்லாமல் இறங்கிட்டு போயிடுச்சு, பாவம். பொண்ணோட பேக்கா? கூட என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டிக்கர் பொட்டு, லிப்டிக்கு, பவுடரு, ஷாம்பு, இதுவும் இருக்குது. நம்ம ஐட்டம் காசு 1000 ருபீஸு. மச்சான் பெருசாக ஆட்டிய போட்ட மச்சான், ஒரு ஃபுல்லுக்கு தேரும். ஏய் குமார், அந்த பேக்லேருந்து ஒரு பொருள் மிஸ் ஆகக்கூடாது. நாளைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பத்திரமா கொண்டு போய் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, அதை நம்ம சமுதாயத்து பொண்ணு, புரியுதா? அட ஏன் மச்சான் தானா வர லட்சுமியை வேணாங்கிற? அடப்பா மச்சான். சரிடா, இது நம்ம சமுதாயத்து பொண்ணுன்னு சொல்கிற, எப்படி போய் கொடுப்பேன்? அட்ரஸ் இருக்குதா? ஏன் இல்லை, அவளோட ஹாஸ்டல் அட்ரஸ் இருக்குது, அவளோட காலேஜ் அட்ரஸ் இருக்குது. ஊர் மட்டும் நம்ம ஊர் மாதிரி தெரில, இது வெளியூர் போட்டிருக்கு ஐடி கார்டில் பார்த்தேன். சரி மச்சான், காலையில் போகிறோம், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொடுக்குறோம். 500 ரூபா எப்படி அதை கரெக்ட் பண்ணுறோம். நாளைக்கு சண்டேவை செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஏய் பிரியா, இங்கே வா. உன் மனசில் நீ என்ன நினச்சிட்ருக்க? நானும் நேற்று நைட்லேருந்து பார்த்துட்ருக்கேன், ரொம்ப அழுதுகிட்டே இருக்கேன். எதுக்காக இப்போ நீ அழுகுற? தேவி, நேற்று காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது பஸ் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால பேக்கை கையில் வச்சுக்கிட்டு என்னால் நிற்க முடியல. அதனால சீட்டில் உட்காந்துட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட என் பேக்கை கொடுத்து வச்சு இறங்கும்போது வாங்கிக்கலான்னு நினச்சேன். ஆனால் நான் பேக்கை மறந்துட்டு இறங்கி வந்துட்டேன்டி. வெறும் பேக்குன்னு என்னால் அசால்ட்டை விட முடியல. ஏன்னா அந்த பேக்கில் தான் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருந்துச்சு. இப்போ மொத்தமாக எல்லாமே அந்த பஸ்ஸோடய போயிடுச்சு. என் லைஃப் டோட்டலாக காலி. இந்த விஷயம் மட்டும் என் வீட்டில் தெரிஞ்சா என் படிப்பு மொத்தமாக கிட்ட போயிடும். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலடி. அடி பாவி, அறிவிலி அவனுக்கு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பேன். லூஸு லூஸு, தொலைச்சது காசோ பொருளாக இருந்தால் கூட பரவாயில்ல, திருப்பி வாங்கிக்கலாம். அறிவு கேட்டவளே, சர்டிஃபிகேட்ஸ்டி, எத்தனை வருஷம் படிப்புடி, அதை தொலைச்சிட்டு வந்துட்டு நிற்கிறியே. அதெல்லாம் திருப்பி வாங்கணும்னா எவ்வளோ அலையணும், எவ்வளோ கஷ்டப்படணும்னு தெரியுமா?
என்னடி இப்படி இருக்க? இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வழி இருப்பேன். நானே நொந்து போய் வந்திருக்கேன். நீயும் என்னை திட்டி என்னை கஷ்டப்படுத்தாத. இப்போ என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னால சரியா படிக்கவும் முடியாது. எல்லாம் பிரியா, போச்சு. நீ கவலைப்படாதானே, கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேட்ஸ்லாம் கிடச்சிடும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், நீங்கள் யார்? உங்களுக்கு யாரை பார்க்கணும்? உங்கள் மாமியாரை பார்க்க. ஏய் சும்மா இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பிரியான்ற பொண்ணை பார்க்கணும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏதோ கூப்பிடுறேன். ஏய் பிரியா, உன்னை பார்க்க யாரோ ஒரு ஜென்ஸ் வந்திருக்காங்கடி. ஜென்ஸ் வந்திருக்காங்களா? சரி ஓகே, நீ போ, நான் வரேன். ஐயோ, யாரா இருக்கும்? ஒருவேளை அண்ணனா இருக்குமோ? நம்ம சர்டிஃபிகேட் தொலைச்ச விஷயத்த யாராச்சும் சொல்லிட்டாங்களோ? ஐயோ, தொலைஞ்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ, ஹாய். நீங்கள்? யா, ஐம் பிரியா. நீங்கள் யார்? என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிரியா, நேற்று நீங்கள் 21G பஸ்ஸில் பேக் ஒருத்தட்ட கொடுத்துட்டு நீங்கள் மறந்துட்டு இறங்கிட்டீங்களா? ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கோல் உங்கள் பேக்கை என்கிட்ட தான் கொடுத்துருந்தீங்க. இந்தாங்க உங்கள் பேக். இதில் உங்கள் சர்டிஃபிகேட், ஹால் டிக்கெட், பர்ஸ், கேஷ், தென் மொபைல் ஃபோன் பத்திரமா இருக்குது. டேக் இட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சீரியஸாக. தேங்க்ஸ் அ லாட். நீங்கள் என்னோட வயசில் பெரியவரா சின்னவரா எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் யார் என்னன்னு முகம் தெரியாத ஒருத்தருக்கு நீங்கள் உதவி பண்ணியிருக்கீங்க. என் லைஃபையும் எனக்கு மீட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல. என்ன ஹெல்ப்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உண்மையிலே நான் இந்த உதவியை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட். ஓகே, தேங்க்ஸ்லாம் சொல்லாதீங்க. தேங்க்ஸ் எதிர்பார்த்து நான் செய்யலை. இது என்னுடைய கடமை. ஓகேவா? பார்த்து பத்திரமா வச்சுங்க. இனிமேலாவது உஷாராக இருங்க. ஓகே, பாய். என்னடி காலையிலேருந்து அழுதுட்டு இருந்தேன், இப்போ நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்ன நடந்தது? என்ன ஆச்சு? ஐயோ தேவி என்ன சொல்கிறது, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. காலையிலேருந்து நான் அழுதுட்டு இருந்தேன்ல, நீ சர்ச்சுக்கு போனதுக்கப்புறம் என்னோடய பேக் எடுத்துக்கிட்டு ஒரு பர்சன் வந்தார். என்னோட தொலைஞ்சு போன எல்லா திங்ஸையும் இப்போ தான் கொடுத்துட்டு போனாங்க. என்னோடய ஹால் டிக்கெட்டு, பர்ஸ், ஃபோன், பர்ஸில் இருந்த காசு முதற்கொண்டு எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனாருடி. எனக்கு சந்தோஷத்தில் தலைகால் புரியலை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடி. எனக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த காலத்தில் இப்படியும் சில நல்லவங்களாம் இருக்காங்கடி. அதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல அப்போவே கண்டிப்பாக கிடைக்கும்ன்ட்டு. அதே மாதிரி கிடச்சிச்சு பார்த்தியா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காருடி. சரி, அவங்க ஃபோன் நம்பர் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணேன். நானும் என் சார்பாக கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஐயோ, அவசரத்தில் இந்த சர்டிஃபிகேட்லாம் கிடச்ச அந்த சந்தோஷத்தில் டோட்டலாக மறந்துட்டேன்டி. பேர் கூட கேட்கல, ஃபோன் நம்பரும் வாங்கலை. ஐயோ அடி பாவி, எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லலையே. அவங்க ஃபோன் நம்பராவது வாங்கியிருக்கலாம்ல, லூஸு. சரி வா, நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது. வா, 2 பேரும் உட்காந்து படிக்கலாம். சிவா, எங்கே இருக்க? சொல்லு தேவி. நான் பக்கத்தில் நுங்கபாகத்தில் இருக்கேன். என்ன விஷயம் தேவி, ஃபோன் பண்ணியிருக்கேன்? சிவா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என் ஃப்ரெண்டு பிரியாவோட அசைன்மெண்ட் என்கிட்ட மாட்டிக்கிச்சு. நான் அர்ஜெண்ட்டாக ஊருக்கு போகிற வேலை வந்துடுச்சு. நான் எக்மோரில் தான் வெயிட் பண்ணுறேன். நீ அதை வாங்கிட்டு போயிட்டு அவகிட்ட காலேஜில் போய் கொடுத்துட்றியா ப்ளீஸ்? அவ்வளோதானே தேவி. இன்னும் 10 or 15 minutesல நான் அங்கே இருப்பேன். ஓகே, பாய். இது அன்னைக்கு பார்த்த பொண்ணு மாதிரி இருக்கே. சரி,
இருந்தாலும் கூப்பிட்டு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ் பிரியான்றது நீங்களா? இது எங்கேயோ கேட்டு குரல் மாதிரி இருக்கே. ஆமாம், நான் தான் பிரியா. நீங்கள் பிரியா, என்ன ஞாபகம் இருக்கா? ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்தனே, அது நான் தான். ஐம் சிவா. சாரிங்க, அன்றைக்கி முக்கியமான ஒர்க் இருந்தனால என் பேரை கூட சொல்லாமல் போயிட்டேன். என் ஃப்ரெண்டு தேவி பிரியான்ற பொண்ணுக்கிட்ட இந்த அசைன்மெண்ட்டை ஒப்படைக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தா. இங்கே உங்களை தவிர்த்து பிரியான்ற பேரில் யாராவது இருக்காங்களா? ஐயோ சிவா, தேவி சொன்ன பிரியா நான் தான். அந்த அசைன்மெண்ட் கூட என்னோடது தான். சிவான்றவர் அசைன்மெண்ட் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாருன்னு தேவி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். ஆனால் அது நீங்களாக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. அன்றைக்கி உங்கள் பேரை கூட கேட்டு தெரிஞ்சுக்க முடியலன்னு வருத்தமாக இருந்துச்சு. எப்படியாவது உங்களை திரும்ப சந்திக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி இன்றைக்கி சந்திச்சிட்டேன். சிவா, ஒன்றும் இல்லை, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு உங்களோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா? பிரியா, ஹியர், திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. இதில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. எனி டைம் எந்த ஹெல்ப் வேணாலும் நீங்கள் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே சிவா, கண்டிப்பாக. சிவா, இது என்ன விசிட்டிங் கார்டு புதுசாக பிரைலில் இருக்குது? பொதுவாக யாராவது விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்கன்னா அது சைட்டடில் இருக்கும், நார்மல் லெட்டர்ஸில் இருக்கும். நாங்கள் அதை யார்கிட்டையாவது கொடுத்து படித்து அதில் என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆனால் இது புதுசாக பிரைலில் இருக்கே, அது எப்படி? பிரியா, பொதுவாக விசிட்டிங் கார்டுனாலே சைட்டடில் தான் இருக்கும், இதுதான் யூஷுவல். ஆனால் என்னுடைய காண்டாக்டில் நம்ம சொசைட்டி பிளைண்ட் பீப்புளும் இருக்காங்க, சைட்டட் பீப்புளும் இருக்காங்க. அதனால் லெஃப்ட் சைடில் பிரெயில்லையும் ரைட் சைடில் சைட்டட்லேயும் விசிட்டிங் கார்டு தயார் பண்ணியிருக்கேன். பிரெயிலில் எப்படி இருக்கோ அதே ஃபார்மேட்டில் தான் சைட்டட்லேயும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சைட்டடுக்கும் பிளைண்ட் பீப்புளுக்கும் ஒரே மாதிரியான விஷயந்தான், டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு மேலே என்னுடைய வீட்டு அட்ரஸ், கீழே என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 2 நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே என்னுடைய ஷாப் அட்ரஸ் இருக்குது. இதை தான் நான் போட்டிருக்கேன். ஓ சூப்பர் சிவா, உண்மையிலே இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பருங்க, எனக்கு என்ன சொல்கிறது, வார்த்தையே இல்லை. லைஃப்பில் உங்களை மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனை இன்றைக்கி தான் நான் மீட் பண்ணுறேன். ஓகேங்க, எனக்காக அசைன்மெண்ட் கொடுக்கறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அன்றைக்கி மாதிரி நீங்கள் உடனேலாம் கிளம்பிட முடியாது. வாங்கள, நம்ம 2 பேரும் போய் காஃபி சாப்பிட்டு வருவோம். யா ஷுவர், வாங்க போகலாம். நானே உங்களை கைட் பண்ணுறேன். கையை கொடுங்க. அவன் என் கையை பிடிச்சப்போ அவனோட உள்ளங்கையும் என் உள்ளங்கையும் ஒன்றை இணைஞ்சப்போ எங்கள் 2 பேரோட விரல்களும் ஒன்று கொண்டு பின்னி கொண்டப்போ என் மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சு. இவன் என் கையை எப்போவுமே விட்டுறக்கூடாதுன்னு தோணுச்சு. பிரியா, என்னாச்சு? ஏன் ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகிட்டீங்க? நத்திங் சிவா, வாங்க போகலாம். ஹைடா மச்சான். என்ன இது யாரு? டேய், பொண்ணுலாம் உஷார் பண்ணிட்டியா? பாரா, சொல்லவே இல்லை. பா, செலெக்ஷன்லாம் பயங்கரண்டா. மேடம், உங்களோட செலெக்ஷனும் தான் சூப்பர்ரா, கலக்குடா. டேய் லூஸு, அன்றைக்கி பஸ்ஸில் ஒரு பொண்ணு சர்டிஃபிகேட் மிஸ் பண்ணிச்சு, திருப்பி கொண்டு போய் கொடுத்தான்னு சொன்னல, அந்த பொண்ணு தான் அவங்க. இவங்க நம்ம தேவியோட ஃப்ரெண்டு. இன்றைக்கி அவங்களோட அசைன்மெண்ட்டு கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்தேன். நானே இன்றைக்கி தான் அவங்கள நான் சந்திக்கிறேன், பார்க்குறேன். இவங்களோட ஃப்ரெண்டுடா. அதை விட்டுட்டு உஷார் பண்ணிட்டேன் கிஷார் பண்ணிட்டே பேசுகிறீங்க. இவங்க என்னடா நினைப்பாங்க? பிரியா, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இவன் என்னோடய ஃப்ரெண்டு. ஜென்ரலாக கலாய்க்கிற மாதிரி கலாச்சிட்டான், சாரி. என்னடா சொல்கிற? தேவி ஃப்ரெண்டா? அடாப்பா, சாரிடா சாரிங்க.
இட்ஸ் ஓகே. சரி ஓகேடா மச்சான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. பார்த்துட்டு வா. ஓகே பாய்டா, டேக் கேர்ரா. பாய்ங்க. ஹே தேவி, சிவாவை எனக்கு ஆல்ரெடி தெரியும்டி. ஏய் என்னடி சொல்கிற? உனக்கு சிவா ஆல்ரெடி தெரியுமா? அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. 3 வருஷமாக எனக்கு அவன் தெரியும். ஓ 3 வருஷமா தெரியுமா? ஓகே. அன்னைக்கு எனக்கு ஒருத்தர் என்னோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, அது வேற யாரும் இல்லை தேவி, இந்த சிவா தான். இதே சிவா தான். அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. ஆமாம், சிவாவை உனக்கு எத்தனை நாளாக தெரியும்? எப்படி தெரியும்? அப்புறம் அவரோட கேரக்டர் எப்படி? ரொம்ப நல்ல பையன்டி. யாராவது ஹெல்ப் கேட்டால் ஓடி போய் செய்வான். அது மட்டும் இல்லை, யாராவது ஏதாவது சொன்னால் மூஞ்சி சிரிச்சுக்கிற ஆள்லாம் கிடையாது. சிரிச்சுக்கிட்டே அதை சகிச்சுக்கிட்டு அவங்க வேலையை முடிச்சு கொடுப்பான். அது மட்டும் இல்லை, ஒரு காரியத்தை எடுத்தால் அதை முடிக்காமல் விட மாட்டான். அதோட அவன் கூட பழகிற எல்லாரையும் அவன் ரொம்ப நேசிப்பான், அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி. இது வரைக்கும் அவன் லைஃப்பில் அவன் கூட பழகி புரிஞ்சிக்காமல் விட்டுட்டு போனவங்க தான் அதிகமாக இருக்காங்களே தவிர, அவன் நம்பிக்கை கொடுத்த ஒருத்தவங்களை விட்டுட்டு இது வரைக்கும் அவன் போனதாக சரித்திரமே இல்லை. ரொம்ப நல்ல டைப். சிவா கிட்ட கோன்ற ஒன்று நான் பார்த்ததே கிடையாது, நான் பழகின வரைக்கும். மொத்தத்தில் சொல்லப்போனால் சிவா ஒரு நல்ல பையன். அவனை மாதிரி வந்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க, இருந்தால் ஆச்சரியம்தான். ஓகே ஓகே, சூப்பர் டி, உண்மையிலே அமேசிங் கேரக்டர். சூப்பர் சூப்பர், வெரி கிரேட். என்னடி 3 மாதம் ஆகுது, நம்ம பொண்ணு இன்னும் காலேஜ்லேருந்து வந்த பாடு இல்லை. நீயாவது எதுனா ஃபோன் பண்ணி கேட்டியா? அட ஆமாங்க, நானே ஃபோன் போடணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. இதோ ஃபோன் போடுறேன். ஹலோ, சொல்லுங்கம்மா. என்னடா பிரியா, காலேஜ்லாம் எப்படி இருக்குது? காலேஜ் பிடிச்சிருக்கா? ஹாஸ்டல் எல்லோரும் எப்படி பேசுகிறாங்க? சாப்பாடெலாம் நல்லா இருக்காப்பா? காலேஜுக்கு போனோமா வந்தோமான்னு இருக்கணும், சரியா? அதை விட்டுட்டு அம்மா அப்பாலாம் தஞ்சாவூரில் இருக்காங்க, நம்ம இங்கே சென்னையில் இருக்கோம், நம்ம என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு மனசில் ஏதாவது தப்பு கணக்கு போட்டு ஏதாவது தப்பு பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்க, படிப்பு வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி வீட்டில் கூப்பிட்டு வந்து போட்டுருவேன். புரிஞ்சா? என்னம்மா இப்படி சொல்கிறீங்க? உங்கள் பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேம்மா. வாய மூடுறி, நீ எல்லார மாதிரி நினச்சின்னு இருக்க. நம்ம பொண்ணு அப்படிலாம் இல்லை. பாப்பா, காலேஜ் போயிட்டு வர, காசு பணம் எதுனா வேணா கேளு, சரியா? தேவைப்பட்டா கண்டிப்பாக கேட்குறேன்ப்பா. நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுருக்குல்ல? சரி ஓகே, நான் ஃபோனை வைக்கிறேன். சரிங்கம்மா, பாய்மா. Okay students, let me start today's class with the introduction of a poet. We have seen yesterday who is the ஃபர்ஸ்ட் ஒரு poet. இங்கிலீஷ் கிளாஸா? Yes, Elizabeth Barrett அறுக்கிறதுக்குன்னு Browning. வந்துருச்சு. And today's class, எங்கடி guys, போயிருந்த? today's class we are going ஹாஸ்டலே to காணுமே, see எங்கே போயிருந்த a நீ? beautiful sonnet. நான் ஹாஸ்டலில் தாண்டி இருந்தேன், உனக்கு தெரியலையா? The title of the ஏய் sonnet இல்லடி, is நான் சரியாக How to கவனிக்கலடி. I Love Thee. Please take the poem all சரி of ஓகே, you. நம்ம எங்கேயாவது வெளியில் Let me போகலாமா? read the poem for you பார்க்கலாம், and then சொல்றேன்டி. we'll go deep into the poem. Who is making noise there? Who is talking? In the first hour of the class, you people are talking. Who is that? Devi and Priya. Why are you talking in the class? What is the purpose of your talking? மேம் நான் இல்லை மேம், இவ தான். Please get out of my class. உன்னால் பாருடி, என்னையும் சேர்த்து வெளில அனுப்பிச்சிட்டாங்க. சரி விடுடி. ஏய் தேவி, நான் வேணா ஒரு யோசனை சொல்கிறேன். நம்ம வேணும்னா சிவாவை போய் பார்க்கலாமா? நேற்று நீ அவரை பற்றி சொன்னதுலேருந்து எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்குடி. அதான் ஃபஸ்ட் ஸ்டார் மிஸ் ஆகிடுச்சுல்ல, அப்புறம் என்ன, வாடி போய் பார்த்துட்டு வந்துடலாண்டி. சரி வா, கூட்டிகிட்டு போய் தொலைகிறேன். ஆட்டோ, சென்ட்ரல் மோர் மார்க்கெட் போகணும், வரீங்களா? போகலாம், உட்காருங்க.
எனக்கு ஒன்று தோணுது, சொல்லவாடி? என்ன விஷயம் சொல்லடி. இல்லடி, எனக்கு சிவாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட கேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று நீ அவரை பற்றி சொன்னல, அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். லைஃப் ஃபுல்லாக இப்படி ஒரு பர்சன் என் கூட ட்ராவல் ஆனால் நல்லா இருக்கும்னு தோணுதுடி. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஐ எம் இன் லவ் வித் ஷிவாடி. I want him. I really love him. எங்கள் லவ்வுக்கு நீ சப்போர்ட்டிவாக இருக்கணும்டி. எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்க நீ உதவியாக இருப்பியா? என்னடி சொல்கிற? இப்போ தானடி பார்த்தேன், அதுக்குள்ளே லவ் பண்ணுறது வந்து நிற்கிறியடி. சரி, உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களா? உங்கள் வீட்டில் ஜாதி பார்ப்பாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனையாகும். நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜில் எல்லாரும் ஒன்றா இருக்கோம், ஒன்றா போகிறோம் வரோம். நம்ம ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க பிரியா. ஏன் பிரியா இப்படி யோசிக்காமல் ஒரு முடிவு எடுக்கிறாங்க? ப்ளீஸ் டி, எனக்கு இந்த இடத்துல உன்னை விட்டால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேறு யாருமே இல்லைடி. ப்ளீஸ் டி, என்னையும் சிவாவையும் எப்படியாவது சேர்த்து வைக்க நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் தேவி. இதாம்மா நீங்கள் கேட்ட சென்ட்ரல் மோர் மார்க்கெட். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இந்தாங்கண்ணா. தேவி, வாடி போகலாம். உங்களுக்கு என்ன வேணும்? கடை நம்பர் 337 இது தானே? அட ஆமாங்க. அப்போ இங்கே சிவா? அது நான் இல்லைங்க. அதான் தெரியுமே. எங்கே சிவா? ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்கள். மச்சான், உன்னை தேடி 2 ஃபிகருங்க வந்திருங்க மச்சான். டேய் லூஸு, கஸ்டமர் யாருன்னா வந்திருப்பாங்க, பொருளை கொடுத்து அனுப்புடா. கஸ்டமர் இல்லை மச்சான், காலேஜ் பொண்ணுங்க மச்சான். நம்ம அன்றைக்கி போய் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஹாஸ்டலுக்கு போனோம்ல, அந்த பொண்ணு வந்திருக்கு மச்சான். அந்த பொண்ணு பிரியா? டேய் பிரியா வந்திருக்கா? சரி, நான் உடனே கிளம்பி வரேன்டா. ஆமாம் மச்சான், எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு வா. மேடம், என் ஃப்ரெண்டு இப்போ வந்துடுவான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்பி வேணுமா? உதவி வேணுமா? எப்படி இருக்கீங்க? என்ன சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறீங்க? சொல்லாமல் கொள்ளாமல் ஷாப்புக்கு வந்திருக்கீங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணல. அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் ஆளுக்கு ஞாபகமாகவே இருக்கான், உன்னை பார்க்கணும் போலே இருக்குதான். நைட்டெல்லாம் தூக்கமே வரலையா, அதனால உன்னை பார்க்க வந்திருக்கான். ஆளா? என்ன உளர்ற? சரி, எதுவாக இருந்தால் என்ன, எதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். என்ன சாப்பிட்றீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். ஓகே. டேய் கடையை பார்த்துக்கோ, நாங்கள் கீழே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துடுறோம். எங்கடா அவன்? மச்சான், கடலை மிட்டாய் வைக்கிறதுக்கு பதில் 2 பொண்ணுங்க கூட போய் கடலை போட போயிருக்கான். அப்படியா? எனக்கும் பார்க்கணும் போல இருக்குடா. டே வாடா போகலாம். என்ன மச்சி, அப்போ கடை யார் பார்த்துக்கிறது? என்னது கடையா? இந்த கடையை சும்மா திறந்து வச்சிருந்தாலே அவனும் வரமாட்டான். மூடிட்டு வா. ஏய் வெயிட் பண்ணடி, சொல்கிறேன். என்ன தேவி, வந்ததுலேருந்து பார்க்குறேன் உங்களுக்குள்ளே குசுன்னு பேசிட்டுருக்கீங்க. என்ன சொல்லுங்கள். சிவா, என் ஃப்ரெண்டு பிரியாவை பற்றி நீ என்ன நினைக்கிற? பிரியாவா? பிரியா உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு தேவி. அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம்னு பார்த்தா அவங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தற்போதைக்கு அவங்க சிரிப்போட ரசிகன் தான். பொதுவாக எனக்கு பிரியாவை ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நீ என்ன சொல்ல வர அதை சொல்லு. நீயே சொல்கிற நல்ல பொண்ணுன்னு. அந்த நல்ல பொண்ணோட விருப்பத்தை சொன்னால் நீ ஏற்றுக்குவியா? வளவலன்னு இழுக்காத, சொல்ல வந்த விஷயத்த தெளிவாக கரெக்டாக சொல்லு. ஓகே சிவா, நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வரேன். என் ஃப்ரெண்டு பிரியா உன்னை மனப்பூர்வமாக விரும்புகிறா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அவளை பற்றி உனக்கு தெரியாததை நான் சொல்கிறேன், நீ தெரிஞ்சுக்கோ. அவ்வளோ நானும் திக் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலு காலேஜ் இப்போ வரைக்கும் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். அவளும் என்கிட்ட எதையும் மறைச்சதில்லை, நானும் அவகிட்ட எதையும் மறைச்சதில்லை.
சொல்லப்போனால் அவளோட காண்டாக்டில் பாய் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அப்படி வச்சுக்கோ. ஓகே சொல்லிடுவேன். ஆனால் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் யோசிக்கணும் தேவி. போதும் நிறுத்துறா, சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு. ஹலோ சிஸ்டர், அவன் உண்மையாலுமே உங்களை லவ் பண்ணுறான். அதுக்கு நான் சாட்சி. ஏன் சிவா, உங்களுக்கு என்னை பிடிக்கலையா? உங்களுக்கு ஏற்ற பொண்ணா நான் இருக்க மாட்டேன்னு தோணுதா? உங்களை காதலிக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சிவா. ஆனால் ஒன்று எப்போவுமே நான் உங்களை மட்டும்தான் காதலிச்சுட்டே இருப்பேன். இது சத்தியம். ஐயோ பிரியா. ஓகே பிரியா, என்ன விரும்புகிற பொண்ணு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நான் ஓகே சொல்வேன். ஆனால் என்ன விரும்புகிற பொண்ணு நீங்களாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் ஒவ்வொருத்தரும் தனக்கு வரப்போகிற லவ்வரை பற்றியோ இல்லை ஒய்ஃபை பற்றியோ நிறைய கனவுகள் கண்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் சூப்பராக இருக்கீங்க. எனக்கு உங்கள் காதலை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு தோணுது. நான் பின்னாடி வர பிரச்சனையை பற்றி தான் யோசித்தேன். இன்றைக்கி நம்ம ஆசைப்பட்டு லவ் பண்ணிடலாம், பழகிடலாம், ஜாலியாக சுற்றிடலாம், இல்லைன்னு சொல்லலை. கல்யாணன்ற ஒரு ஸ்டேஜ் நெருங்கும்போது உங்கள் வீட்டில் உள்ளவங்க அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள்? என்னால் நிம்மதியாக வாழ முடியுமா? அந்த ஒரு காரணத்தை பற்றி நான் யோசித்தேன். சரி, உங்களுடைய காதலை நான் மதிக்கிறேன், உங்களை காதலை நான் ஏற்றுக்கிறேன். இத்தனை பேர் முன்னாடி நீங்கள் எனக்கு ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுக்கணும். அது என்னென்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை, எதிர்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தாலும் நீங்களும் நானும் சேர்ந்து போராடணுமே தவிர சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடக்கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் என் காதல் உண்மையானது, அதே மாதிரி உங்கள் காதலும் உண்மையானதாக இருக்கணும். அதனால் எந்த சூழ்நிலையும் என்னை விட்டுற மாட்டேன், யார்கிட்டையும் என்னை விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு உறுதி கொடுங்க. சிவா, நீங்கள் பேசுகிறத வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்களும் என்னை விரும்புகிறீங்கன்னு. இப்போது இவங்க எல்லாரையும் சாட்சியாக வச்சு சொல்கிறேன்.
நான் எப்பவும் நம்ம காதலை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். எவ்வளோ பிரச்சனைகள் தடைகள் வந்தாலும் நான் நீங்கள் தான் வேணும்னு என்றைக்குமே உறுதியாக இருப்பேன் சிவா. இது நான் உங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதி. இது போதும் பிரியா. இந்த ஒரு வாக்குறுதியை தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாயால் இருந்து நான் கேட்கணுன்னு தான் இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் என்னுடைய சொந்தம். புரியல? நான் உங்களை மனதார விரும்புகின்றேன். இப்போத்திலிருந்து உங்களோட சந்தோஷம், துக்கம், கஷ்டம் எல்லாத்துலேயுமே நான் கூட இருப்பேன். இப்படி இவங்க லவ் ஸ்டார்ட் ஆகி ஒரு வருஷம் ஸ்மூத்தாக தான் போச்சு. அன்றைக்கி ஒரு நாள் இவங்க 2 பேரும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்பொழுது, அண்ணா சிவாண்ணா, நல்லா இருக்கேண்ணா, எப்படிண்ணா இருக்க? அண்ணா உனக்கே தெரியும், நான் ஊர்லேருந்து வரும்போது ஒன்றுமே இல்லாத வந்தேன். அன்றைக்கி நான் உங்ககிட்ட கேட்டேன், கொஞ்சம் பொருள் கொடு, வியாபாரம் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி நீங்கள் கொடுத்தீங்க, அதே மாதிரி நானும் திருப்பி கொடுத்தேன். ஒரு நாளைக்கு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறேண்ணா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? தம்பி வெங்கட், எல்லாத்துக்கும் உன்னோட விடாமுயற்சியும் உழைப்பும் தான் காரணம். அதனால தான் நீ நல்லா இருக்க. இதுக்கு நான் காரணமே கிடையாது. ஜஸ்ட் அன்றைக்கி ஒரு நாள் என்கிட்ட பொருள் கேட்டேன், நான் கொடுத்தேன். ஆனால் உன் வளர்ச்சிக்கு நானும் ஒருத்தன் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கு. அப்புறம் தம்பி, ஷீஸ் பிரியா, மை வுட் பி. கூடி சீக்கிரம் கல்யாண பத்திரிக்கை அனுப்புகிறேன். கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வா, ஓகே? ஹலோ சிஸ்டர், சூப்பர் செலெக்ஷன் போங்க. சிவண்ணா மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். என்ன சொல்கிறது, நல்ல பர்சன். தேங்க்ஸ். ஓகேடா, போய் வியாபாரத்தை பாரு. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு முதல்ல உனக்கு இன்வைட் பண்ணுறோம், நீ வந்துடு, ஓகேவா? ஏன் சிவா, இவங்கெல்லாம் ட்ரெயினில் வியாபாரம் பண்ணுறாங்களே, நீ ஏன் அதை பண்ணக்கூடாது? பிரியா, இதே ரூட்டில் 3 வருஷம் காலேஜ் போயிட்டுருந்தேன். எனக்கு கிளாஸ் எடுத்த ப்ரொஃபஸர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வர வழி இது. நான் இவங்கள மாதிரி ஏதாவது ஒரு வியாபார பொருள் எடுத்துகிட்டு ட்ரெயினில் வியாபாரம் பண்ணிட்டு வரேன்னு வச்சுக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் என் ப்ரொபோசர்ஸோ இல்லை ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க யாராவது பார்த்து என்ன படிச்சுட்டு இந்த வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசிட்டா எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடும். அதனால் எனக்கு இந்த தொழில் சரியாக வருமானு தெரியல. இதே கடை வியாபாரம்னு சொல்கிறியா, அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். 4 பேருக்கு பொருள் எடுத்து கொடுத்தோமா, அன்னைக்கு பழப்ப பார்த்தோமா, கடையை மூடணுமா, அது கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது பிரியா. ஹே, மற்றவங்களை பற்றி இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எதுக்கு நீ மற்றவங்களை பற்றி யோசிக்கிற? நீ மற்றவங்களுக்காக உழைக்கல சிவா, நீ உனக்காகவும் உன்னோட குடும்பத்துக்காகவும் தான் கஷ்டப்படுற உழைக்கிற. இதில் மற்றவங்களுக்கு இடமே கிடையாது. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணுனாலும் நினச்சிக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு தேவை நம்ம குடும்ப கஷ்டம் தீரணும், அவ்வளவுதான். சரிடி, நீயும் இவ்வளோ தூரம் சொல்கிற. எனக்காக இல்லைனாலும் உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இந்த வேலையை நான் செய்கிறேன். ஓகேடா செல்லம், எனக்கு இப்போ தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் சிவா, ஒரு நிமிஷம், அம்மா கால் பண்ணுறாங்க, இரு. என்ன செல்லம், என்ன சொல்கிறாங்க மாமியார்? இல்லைடா, எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. 2 நாளில் கல்யாணம். இன்னைக்கு ஊருக்கு கிளம்பி போயாகணும். ஏய் சூப்பர், நல்ல விஷயந்தான். இன்றைக்கே போகணுமா? சரி ஓகே, நானும் கூட வரேன். ஏய் சூப்பர், ஓகே. நானே உன்னை கூப்பிடணும்னு நினச்சேன், நீயே வரேன்னு சொல்லிட்டேன். ஓகே அப்போ நான் உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிடுறேன், ஓகே? பிரியாடி அண்ணனும் கல்யாணத்தை முடிச்சிட்டான்.
சிவாவும் பிரியாவோட அட்வைஸை கேட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்ல நிலைமைக்கு வந்துட்டான். இப்படி சந்தோஷமாக எங்களுடைய வாழ்க்கை 2 வருஷமாக போச்சு. 2015 ஒரு நாள், ஏ பிரியா, கொற்ற மலையில் எங்கே போகிற நீ? நானும் வரட்டுமா கூட? ஏய், நான் என் ஆளை பார்க்க போகிறேன்டி. அவனை பார்க்க போகும்போது உன்னை எப்படி கூட்டிகிட்டு போகிறது? தப்பாக நினச்சிக்காத, நான் மட்டும் போயிட்டு வரேன். என்ன, நான் போயிட்டு ஒரு 1 ஹவரில் வந்துடுறேன். வார்டன் கேட்டாங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் போயிருக்கான்னு சொல்லு, நான் வந்துடுறேன். ஓகேவா? ஹலோ, சொல்லு சிவா. பிரியா, நான் வந்துட்டேன், நீ வெளியே வா. டிரைவர்ண்ணா, அண்ணா ஸ்கொயர் போங்க. டேய், ஏன்டா அங்கே போக சொல்கிற? சொல்கிறேன், அவசரப்படாத. முதல்ல அண்ணா ஸ்கொயர் போகிறோம், அங்கே தெரிஞ்சு. கொடை நான் பிடிச்சிக்கிறேன். ஏய், அது எப்படி விட முடியும் சார்? என்ன முன்ன மாதிரியா? முன்னாடி கடை பிஸ்னஸ் இருந்துச்சு, இப்போ ட்ரெயினில் இறங்கி சேல்ஸ் பண்ணுறீங்க. இவ்வளவோ வேலைக்கு நடுவில் எனக்காகவும் டைம் ஒதுக்கிட்டு வந்திருக்கீங்க. நான் தானே கொடை பிடிக்கணும். வலது கையில் என்ன பிடிச்சிக்கோ, நான் கொடையை இடது கையில் பிடிச்சிக்கிறேன். நடையை கட்டுவோம் வா. அப்படிலாம் சொல்லாத பிரியா. என்ன தான் நான் வேலையில் பிஸியாக இருந்தாலும் அந்த வேலைக்கு காரணமே நீ தான். ஸோ உன்னை விட அது ஒன்றும் பெருசாக எனக்கு தெரில. இப்போ என்ன, கொடை பிடிக்கணும் அவ்வளோதானே. நீயே பிடிச்சிக்கோ, நீ கொடையை பிடிச்சிக்கோ, நான் உன்னை பிடிச்சிக்கிறேன். வா. ஏ சிவா, எனக்கு ஒரு டவுட்டு. எப்போவுமே நான் வாண்டடாக கால் பண்ணி கூப்பிட்டாலும் இல்லை நான் பிஸியாக இருக்கேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன்னு தட்டி கழிப்பேன். ஆனால் இன்னைக்கு நீயே என்னை வாண்டடாக இங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கியே, என்ன விஷயம்? எனிதிங் ஸ்பெஷல்? ஆமாம், இன்னைக்கு ஸ்பெஷல் டே தான். என்ன டே சொல்லு பார்ப்போம். சிவா, டே எப்படி அதெல்லாம்? என் டேட் ஆஃப் பர்த் ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன். ஆனால் அப்பையிலேருந்து இந்த 3 வருஷமா தொடர்ந்து எனக்கு பல சர்ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கு. என்னோட பர்த்டே எனக்கே ஞாபகம் இல்லை. ஏன் தெரியுமா? சின்ன வயசுலேருந்து யாருமே எனக்கு பெருசாக பர்த்டே விஷ் பண்ணவே மாட்டாங்க. என் பேரண்ட்ஸே விஷ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியும்? ஆனாலும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஐடி கார்டில் பார்த்து விஷ் பண்ணுவாங்களே தவிர, ஒரு வருஷம் கூட என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு விஷ் பண்ணதா சரித்திரமே இல்லை. அவங்க ஒரு தடவை கூட விஷ் பண்ணலையேன்னு எனக்கு உள்ளுக்குள்ளே எப்போவும் வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நீ என் வாழ்க்கைக்குள்ளே வந்த இந்த 3 வருஷம்தான் நான் என் பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணுறேன். ஒன்று சொல்லவா? ஐ லவ் யூ சிவா. ஐ லவ் யூ ஸோ மச். லவ் யூ. ஐ டூ லவ் யூ மை டியர் ஸ்வீட் ஹார்ட். இங்கே பார், உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ இல்லை உன் பெற்றவங்களோ வாழ்த்து சொல்லலன்னு சொல்லிட்டு தானே வருத்தப்படுற. இனிமேல் நீ அந்த வருத்தம்லாம் படக்கூடாது. நீயே சொல்கிற 3 வருஷமாக நீ தான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்ட்டு. 3 வருஷமாக நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னா எனக்கு ஒவ்வொரு வருஷமும் நீ புதுசாக பிறக்கிற ஒரு குழந்தை மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த 3 வருஷம் மட்டும் இல்லை, இன்னும் 30 வருஷம் ஆனாலும் இதே மாதிரி உனக்கு நான் வாழ்த்து சொல்லிகிட்டே இருப்பேன். ஓகே, ரொம்ப ஃபீல் பண்ணாத. வா, கேக் கட் பண்ணலாம். ஓகே பிரியா, கையை நீட்டு, விரலை காட்டு. பெரு விரல். ஓகே பிரியா, நான் உனக்கு சொல்லட்டுமா? என் மனசை தொட்டது உன்னோட குரல், என் கையை தொட்டது உன்னோட விரல், என் கையில் இருக்கிறது ஒரு பொருள். இப்போ இந்த பொருள் இந்த விரலுக்குள்ளே போட போகிறேன். இந்த பொருளும் வரணும் எப்படி ஒன்றா இருக்கோ அதே மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதே மாதிரி சண்டை சிரிச்சிரு இல்லாமல் ஹாப்பியாக லைஃப் ஃபுல்லாக நம்ம வாழணும். ஓகேவா? ஓகே ஓவராக பில்டப் பண்ண நான் விரும்பலை. இந்த
இது வெறும் ரிங் இல்லை, நம்ம லைஃப்னு நினச்சிக்கோ. சரியா? என்னுடைய ஞாபகார்த்தமாக இது எப்போவும் உன் கூட இருக்கணும். என் ஞாபகம் வரும்போதெல்லாம் இதை தொட்டு பாரு, உன் கூட நான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் உனக்கு தோணும். ஓகே? ஹே, கண்டிப்பா சிவா. எப்போவும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த மோதிரத்தை நான் கழட்டவே மாட்டேன் சிவா. இது நீ என் கூடவே இருக்கிற மாதிரி. இதை எப்படி நான் கழட்டுவேன்? இது எப்பவும் என்னைக்கும் நீ கையிலேயே இருக்கும். இது போதும் பிரியா. சிவா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னன்னா, நானும் இதை பல தடவை சொல்லிட்டேன். நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் சிவா. அதுதான் நமக்கு பாதுகாப்பு. இங்கே பாரு, நம்ம லவ்வுக்கு நிச்சயமாக ஜாதின்ற பெரிய பிரச்சனை தடையாக வந்து நிற்கும். அந்த தடை இல்லாமல் இருக்கணும்னா நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் சிவா பெட்டராக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 பேரையும் ஈஸியாக பிரிச்சிருவாங்க சிவா. நம்ம 2 பேரையும் சட்டப்பூர்வமாக யாராலையும் பிரிக்க முடியாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது மட்டும்தான் சிவா. அதானே? என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு கேட்கலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக கேட்டேன் பிரியா. உன்னோட வருத்தம் நியாயமானது தான், இல்லைன்னு சொல்லலை. உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நீயும் 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது 1 நிமிஷம்தான், பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் ஏற்படுற ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணிடலாம். அது உங்கள் வீட்டில் ஏற்படுற ப்ராப்ளம். ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்குவாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்? உங்கள் வீட்டில் ஒத்துக்கலன்னா எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்ட பிறகு எங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களை விட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் நிலைமை எடுத்து சொல்லி 2 பேரோட கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணலாம். இப்போது ஒரு வேளை எங்கள் வீட்லேயும் பிடிச்சி உங்கள் வீட்லேயும் பிடிச்சி நம்ம அவசரப்பட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கேன், அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவு நம்மளே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஆகிடாதா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. எப்போ டைம் கிடைக்குதோ எங்கள் வீட்டில் சொல்லி அவங்க சம்மதத்தை வாங்கி அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பேசி நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஓகே? ஓகே சிவா. ஆனால் ஒன்று, இதுக்கு மேலே டைம் கொடுன்னு கேட்காத. என் பர்த்டே அதுவுமா நான் கேட்குறேன். இன்றைக்கே உன் அப்பா அம்மா கிட்ட நம்ம விஷயத்தை பற்றி சொல்லு. நானும் பல தடவை சொல்லிட்டேன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு. ஆனால் நான் எப்போ இந்த விஷயத்தை பற்றி சொன்னாலும் நீ இதே காரணத்தை தான் சொல்லிகிட்ருக்க. எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஓ வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது சிவா. ப்ளீஸ், எனக்காக இன்றைக்கே உன் அம்மா அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசிடு. சரி, பர்த்டே எதுவும் கேட்குற, நம்ம விஷயத்தை பற்றி எங்கள் வீட்டில் பேசுகிறேன். இன்றைக்கே பேசுகிறேன். ஹே வாடா மச்சி, நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆ நல்லா தான் இருக்கேன். ஆனால் நீ இப்படி பண்ணணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. டேய், என்னடா சொல்கிற? பின்ன என்னடா, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்ட்டு வேற ஒருத்தன் சொல்லி தான் நான் தெரிஞ்ச வேண்டியதாக இருக்குது. நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ சொல்லவே இல்லை பற்றி எனக்கு. அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. டேய் சக்தி, அப்படிலாம் இல்லைடா. 3 வருஷமாக லவ் பண்ணுறோம், யாருக்குமே தெரியாது. நம்ம குமார் ஜீவாக்கு மட்டும்தான் தெரியும், அவ்வளோதான். இதுக்காகலாம் ஃபீல் பண்ணாத சக்தி. அப்புறம் இவ தானே என்னோட லவர், சிஸ் பிரியா. பிஏ ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கா. ஓ, இவங்க தானா? சிஸ்டர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அண்ணா. மச்சி, அவள் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவள் இல்லை. ரொம்ப உண்மையாக நேசிக்கிறேன்டா மச்சி. ஆனால் உங்கள் வீட்டில் ஜாதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம். ஆனால் எப்படிப்பட்ட ஜாதி ப்ராப்ளம் வந்தாலும் அதை பேஸ் பண்ணி 2 பேரை ஒன்று சேருவோன்ற ஒரு நம்பிக்கையில் 3 வருஷமாக 2 பேரும் மனசார விரும்பிக்கிட்டு இருக்க மச்சி. உங்கள் காதலில் ஜாதி பிரச்சனை இருந்தும் நீங்கள் 2 பேரும் ஒரு நாள் ஒன்று சேருவீங்கன்ற நம்பிக்கையில் ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருக்கீங்க. ரைட்டு. கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தியை 2 பேரும் சொல்லணும், சரியா?
ஏய் நிச்சயமேடா, உனக்கு தெரியாமல் காதலாக இருக்கலாம், ஆனால் உனக்கு தெரியாமல் கல்யாணம் இருக்க முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன் மச்சான். சரி மச்சி, ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் எதுக்கு நந்தி மாதிரி? ஈவினிங் மீட் பண்ணுவோண்டா, வரேன். சரிடி, மழை வர விடாமல் பெஞ்சிட்ருக்கு. நீ வா, நான் உன்னை ஹாஸ்டலில் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறேன். அன்னைக்கு தான் சார் நான் கடைசியாக அவங்க 2 பேரையும் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு, நாங்கள் குடும்பத்தோடு வெளியூருக்கு போயிட்டோம். மீதி விஷயத்த தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அவனை தேடி போய் தான் கேட்கணும் சார். அப்படியா? நான் அவரை உடனே பார்க்கணும். வா, இப்போவே கிளம்பலாம். சார் முதல்ல நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் எங்கே இருக்கான்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம போகலாம் சார். ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? உன்னை கொஞ்சம் அவசரமாக பார்க்கணுண்டா. ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் ஏபி நெகட்டிவ் பிளட் ஸ்டாக் இல்லையா, அதை டொனேட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். நீ என்னை பார்க்குறதா இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாடா. அப்படியா? அப்போ நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஏன்னா நம்ம இந்த கதையை தான் படமாக பண்ண போகிறோம். அதனால் மீதி கதையை நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம 2 பேரும் உடனே கிளம்புறோம். நீ நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன். டாக்டர், உங்கள் ஹஸ்பண்டை பார்க்க யாரோ 2 பேர் வந்திருக்காங்க. வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டாக்டர். ஓ அப்படியா? ஓகே, ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் இப்போ வந்துடுறேன். ஹாய், ஹலோ, நான் வினோத். நான் ஒரு டைரக்டர். இது வரைக்கும் நான் ஒரு 12 படம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யா, நான் பார்த்துருக்கேன் உங்கள் இன்டர்வியூஸ் அண்ட் உங்களோட அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான். இப்போது என்ன விஷயமா நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் பார்க்க வந்திருக்கீங்க? நான் இந்த விஷுவலி சேலஞ்சு பர்சனை மையமாக வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு இருக்கேன். அதனால் சக்தி கிட்ட கேட்கும்போது சக்தி சிவாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை என்கிட்ட சொன்னார். ஆனால் அவர் பாதி கதை தான் சொன்னார். ஆனால் அந்த பாதி கதையை கேட்கும்போது எனக்கு மீதி கதையை கேட்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு. சரி, உங்களுக்கு தெரியுமா சிவாவுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த மீதி விஷயம்? இவ்வளோதான் விஷயமா? ஓகே ஓகே, அவரோட மலரும் நினைவுகள் எல்லாமே எனக்கு தெரியும். வாங்க நம்ம கேன்டீனில் போய் ஒரு காஃபி சாப்பிட்டுட்டே பொறுமையாக பேசலாம். அவர் பிளட் கொடுக்கட்டும், அவரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. மிச்ச கதையை கேட்கலனா கண்டிப்பாக என் தலையை வெடிச்சிடும். டைரக்டர் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் க்யூரியாசிட்டி எனக்கு புரியுது. எல்லாத்தையும் சொல்ல தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி 2015 மார்ச் என்ன நடந்ததுன்னா, ஏண்டி பிரியா, திடீர்னு காணாமல் போகிற, அடிக்கடி வெளியில் போகிற, எங்கே தான் போகிற, எங்கே தான் சுற்றுற, ஒன்றுமே தெரியல. நடக்கட்டும். வந்துட்டாளுங்க கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு. யார் எங்கே போகிறா, யார் கூட சுற்றுறா, யார் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்குனே. சே, வழியை விட்றி. இருடி, எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும், அப்போ நானும் உன்னை கேட்பேன். ஏய் லூஸு பைத்தியம், எதுக்கடி ஆச்சாச்சுன்னு இருமிட்டுருக்க தும்மிட்டுருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? சிவாவோட பீச்சுக்கு போயிட்டு வந்தேன்டி. மழையில் நல்லா நனைஞ்சிட்டோம், அதான் சளி பிடிச்சிக்கிச்சு. ஓகே நான் எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாண்டி ஆளு. இந்த நாளை நான் என் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன்டி. ஏ சூப்பர் ரீ, சமடி, வேறு லெவல் ரீ. உங்களெல்லாம் பார்க்கும்போது தாண்டி எனக்கும் லவ் பண்ணணுன்னே தோணுது. எனக்குன்னு யார் எங்கே பிறந்திருக்கானோ. இருடி, என் ஆளுக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, சொல்லுடி. சரி, நம்ம விஷயத்தை பற்றி உங்கள் வீட்டில் சொல்கிறேன்னு சொன்னியா? ஏன் செல்லம், இன்றைக்கே சொல்லி ஆகணுமா? இங்கே பாரு சிவா, உங்கள் அப்பா அம்மா என்னை வேணான்னு சொன்னாலும் வேணும்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு நான் தயாராகிட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நான் கேட்கணும் சிவா. லைன்லேயே ஃபோனை வச்சுட்டு நீ அவங்கக்கிட்ட பேசு. டே சிவா, என்னடா பண்ணுற? 24 hours ஃபோனே கெத்தின்னு இருக்கியே. உங்கள் அம்மா சாப்பிட கூப்பிட்றப்ப வா. அது யாரு, உங்கள் அப்பாவா? மாமனார் வாய்ஸ் சூப்பராக இருக்கு. ரொம்ப முக்கியம். லைன்லேயே வெயிட் பண்ணு, நம்ம விஷயத்தை பற்றி நான் வீட்டில் பேசுகிறேன். அம்மா, அந்த சோத்தை போடுமா. சாப்பிடுவான்னு 10 தடவை கூப்பிட்றீங்க.
வந்து உக்காந்தா சோத்தை போடாமல் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டேய், நானே சீரியஸாக யோசிச்சுட்ருக்கேன், என்னை பார்த்து சீரியல் பார்த்துட்ருக்கேங்கிற. சரி, நான் நேராக விஷயத்துக்கே வந்துடுறேன். மாமி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க பொண்ணு நிர்மலாவை உனக்கு கேட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எனக்கும் அப்பாவுக்கும் ஓகே தான். உனக்கு ஓகேனா நாளைக்கே பொண்ணு பார்க்க போயிடலாம். அம்மா, இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? டேய், 7 கழுத வயசு ஆகுது, எப்போ பார்த்தாலும் கல்யாண பேச்சு எடுக்கும்போது வேணாம் வேணாங்கிறது. உன்னை பார்த்தாலே டவுட்டாக இருக்குது. தனியாக இருக்கும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்க. டேய் மவனே, என்ன ஒரு அப்பனை பார்க்காதடா, உன் ஃப்ரெண்டாக பாரு. ஏதாவது ஒரு பொண்ணு விரும்புகிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லு. ஆமாப்பா, நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன். அவள் பேர் பிரியா. நாங்கள் 2 பேரும் 3 வருஷமாக மனசார விரும்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவள் நம்மள மாதிரி பிளைண்டு. டேய், எதுக்குடா பிளைண்டுன்னு யோசிக்கிற? அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்குன்னு மனசு இருக்குல்ல, சொந்த விருப்பு வெறுப்புகள் இருக்குல்ல. நீ சொல்கிறதுலே தெரியுது நீங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு விரும்புகிறீங்கன்னு சொல்லி. நீ ஒன்று பண்ணு, அவளை நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லு, நானும் அப்பாவும் பேசணும். பா, அம்மா, நிஜமாக சொல்கிறிய? சொல்கிறேன், நாளைக்கு அந்த பொண்ணை வர சொல்கிறேன். இல்லை, உன் மருமகளை வர சொல்கிறேம்மா. நான் இப்போவே அவளுக்கு கால் பண்ணி பேசுகிறேன். பிரியா, ஐ எம் ஹாப்பி. யூ ஹாப்பி? அப்பா அம்மா இவ்வளோ சீக்கிரம் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க உன்னை பார்க்கணுன்னு விருப்பப்படுறாங்க. நீ நாளைக்கு அந்த அன்றைக்கி புதுசாக ஒரு சாரீ வாங்கணும்ல, அந்த சாரீ. ஐயோ, வெரி வெரி ஹாப்பி. பரவாயில்ல. நான் கூட உங்கள் அம்மா அப்பா ஒத்துக்குவாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டாங்க. உண்மையிலே ரொம்ப ஹாப்பிடா. சரி, நீ சொன்ன மாதிரி நான் அந்த சாரியை கட்டிட்டு வரேன். ஆனால் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? நான் வேணா இப்போவே கிளம்பி வந்துடுவா? சரி, வேறு என்ன பண்ணுறது? சரி, நான் காலையில் ஷார்ப்பாக 10 to 11 நான் கண்டிப்பாக நான் வந்துடுவேன். ஓகே, குட் நைட், பாய். ஹே, என்னடி இவ்வளோ சந்தோஷமா இருக்கு? என்ன விசேஷம் அப்படி? அதுவா, நான் என் மாமியார் வீட்டுக்கு போகிறேன்டி, அதான். சரி, ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். என்னது, மாமியார் வீட்டுக்கு போறியா? ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அது யார்கிட்டயாச்சும் சொல்லணுமே, இல்லைன்னா என் தலையை வெடிச்சிருமே. ஏய் கீதா, நெல்றி, நம்ம பிரியாவை பாருடி, மாமியாரையே கரெக்ட் பண்ணுற அளவுக்கு போயிட்டா. லவ் பண்ணால் அவ்வளோ மாதிரி தாண்டி லவ் பண்ணணும். மாமியார் வீட்டுக்கு போறியா? வசமாக மாட்டினது இப்படியா? ஹாஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் பேரண்ட்ஸ் நம்பர் இருக்குது, அவனுக்கு ஃபோன் பண்ணி உன்னை மாட்டி விடுறது தான் என் வேலை. இதான் சரியான சந்தர்ப்பம். வார்டன் ரூமில் யாருமே இல்லை. நைஸாக போயிட்டு ரெஜிஸ்டர் புக்கு எடுத்து பிரியாவோட பேரண்ட்ஸ்க்கு அவங்கள ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட போட்டு கொடுத்துடணும். வினிதா, அனிதா, கௌரி, பிரியா நம்பர், பிரியா பிரதர் நம்பர். அவங்க பிரதர் கால் பண்ணி சொன்னது எல்லாம் கரெக்டாக ஆகும். ஹலோ, யாரு? என்னால் உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேச முடியாதுன்னா, அதாவது உங்கள் தங்கச்சி பிரியா சென்னையில் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊரை சுற்றிட்டு இருக்கா. காலேஜு கூட வரதில்லைண்ணா. இதில் அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் வேறு ஆக போதான். இப்போ கூட அவள் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. என்னவே இருந்தாலும் நம்ம ஜாதிகார பொண்ணு ஒன்று கீழ் ஜாதிகார பையனை லவ் பண்ணுறது தப்பு தானே. அதான் மனசு கேட்கல, உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும்ண்ணா. அப்புறம் உங்கள் இஷ்டம். அப்படியா? நீ சொல்கிறது உண்மையா? அட ஆமாண்ணா, நான் சொல்கிற அத்தனையுமே உண்மைதான். அவளை அவனுக்கு இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட ஸ்மைல் ப்ளீஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அப்லோட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டா வரணும்னா பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் மணியை தட்டுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.